ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தினம் ஒரு தகவல் சீரிஸ் கீழே தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான குழுக்கள் தாங்க பார்க்க போறோம். இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாரும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, 1974 1974ல என்ன குழு கொண்டு வந்தாங்கன்னா, தார்குந்த் குழு கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, தார்குந்த் குழு வந்து கொண்டு வந்தாங்க. 1990ல என்ன கொண்டு வந்தாங்கன்னா, 1990ல வந்து தினேஷ் கோஸ்வாமி குழு. 1990ல தினேஷ் கோஸ்வாமி குழு அப்படிங்கிற குழுவை கொண்டு வந்தாங்க. 1993ல வோரா குழு. வோரா குழு வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1993ல கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் 1998ல இந்திரஜித் குப்தா குழு. இந்திரஜித் குப்தா குழு எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1998ல கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் 1999ல என்ன கொண்டு வந்தாங்கன்னா இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை. 1999ல இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் 2002ல என்ன பண்றாங்க, வெங்கட செல்லையா குழு வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா, வெங்கட செல்லையா குழு வந்து தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான குழு. ஓகேங்களா. ஓகே, இந்த 2002ல சில டைம்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 2000ல கொண்டு 2000னு கொடுத்துருப்பாங்க. 2000 கரெக்ட் தான். ஏன்னா 2000ல கொண்டு வந்து 2002ல ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் 2004ல என்ன குழு வருதுன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை மறுபடியும். ஓகேங்களா, 1999ல இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை, 2004ல வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 2007ல என்னன்னா வீரப்ப மொய்லி ஆணையம். என்ன ஆணையம் கொண்டு வராங்கன்னா வீரப்ப மொய்லி ஆணையம் கொண்டு வராங்க. இது 2007ல கொண்டு வராங்க. ஓகேங்களா. இந்த 2007ல தான் எம்எம் பூஞ்சி கமிஷன் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, எம்எம் பூஞ்சி கமிஷன். இந்த எம்எம் பூஞ்சி கமிஷன் ஒரு முக்கியமான இது கொடுத்துருப்பாங்க. அதாவது 356 ஆர்டிகல் 356 பத்தி சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க, ஆர்டிகல் 356 என்னது, மாநில அவசர நிலைன்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா, மாநில அவசர நிலை ஆர்டிகல் 356. அந்த ஆர்டிகல் 356 எதுக்கு எடுத்தாலும் யூஸ் பண்ணாம ரொம்ப ரேரா யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு மாநிலத்துல இப்போ எக்ஸாம்பிள் மணிப்பூர் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மணிப்பூர்ல வன்முறை நடக்குது, உடனே என்ன பண்றாங்கன்னா மாநில அவசர நிலை கொண்டு வராங்க. அங்க உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் கொண்டு வராம 2 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கா, அந்த 2 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மட்டும் மாநில அவசர நிலை கொண்டு வரது அப்படி. ஓகேங்களா. ஸோ மாநில அவசர நிலை அந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் கொண்டு வரது அப்படி அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. என்னன்னா எம்எம் பூஞ்சி கமிஷன். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு வருவோம். 2010ல என்ன கமிஷன் கொண்டு வராங்களா, டங்கா குழு. ஓகேங்களா, 2007ல வீரப்ப மொய்லி ஆணையம், 2010ல டங்கா கமிஷன் கொண்டு வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ். இது அடிக்கடி எப்படி கேட்பாங்கன்னா பொறுத்துக்களை கேட்பாங்க. நெக்ஸ்ட் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க, சரியானதை தேர்ந்தெடுக்க, எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கேட்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மெமரி பண்ணிடுங்க. அடிக்கடி டெய்லி காலையில் எழுந்திரிச்சு பார்த்தாலே மெமரி ஆயிடும். ஓகேங்களா. ஓகே, நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ் கிளாஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். மறக்காம நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஓகே, பை, தேங்க்யூ.